வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் முட்டை பொடி மாஸ் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 3 முட்டை, தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துடலாம். குட்டி குட்டி பீஸாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட் பீஸை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் முட்டையை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இந்த பச்சை மிளகா இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இப்போ பீட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட சோயா சாஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம், அப்புறம் இந்த தக்காளி, இதையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதோட. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ப்ரெட்டு போட்டோன்னே அந்த முட்டை உறிஞ்சிடும். அதனால் எண்ணெய் ஹீட் ஆனோன்னு நம்ம இது ப்ரெட்டை ஆட் பண்ணலாம் இந்த முட்டையோட. இப்போ இதில் வந்து இந்த ப்ரெட்டை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தவாவில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த முட்டை வந்து அந்த பொடி மாஸ் மாதிரி ஆகிற ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. இந்த டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம நார்மலாக சாண்ட்விட்சு, ப்ரெட் டோஸ்ட் சாப்பிட்றப்ப இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.